நல்ல வாழ்க்கை இருந்தால் போதும்லாம் கால் வந்துட்டாங்க. காண கண் கூசும் கருங்குழல வேற என்னமா வேணும்? அந்த வாழ்க்கையை நான் கொடுத்த வாக்கு தவறாம இணை பிரியாம இதய மிகுந்த வாழ்க்கையா நிர்மாணித்தாரேன். இந்த அப்படி சந்தோஷமா அடுத்து என்னை சந்திப்பீங்க. வீட்டுக்காரரா அவளுக்கு வார்த்தை தான் இந்தா நல்லாக்கி தரேன், ஜெயிச்சுக்கா. அடுத்து என்னை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு வள்ளியூரிலே குடிகுண்ட வள்ளிமணாளா வழிகாட்டு. நார்வல்லமங்க வள்ளியூர் வள்ளியூர் பக்தரான வள்ளியூர் நீங்க எல்லாரும் வள்ளியூரா? எந்த ஊரு? வீட்டுக்கு போறவங்க சுள்ளமாடசாமி இருக்காரா? அங்கே நின்று பேசு. சுள்ளமாடசாமி இருக்காரா? வா, நீ அங்கே நெல்லு. அதான் அடையாளத்துக்கு ஒன்று கூப்பிட்டேன். மும்பும் கால் வந்துட்டு வா. காரியக்கார பேசுவோம். எடுத்துட்டு நம்மளை கும்பிட்றாங்க. நல்லா இருக்கா? ஏக்கா நல்லா இருக்கா? என்ன வேணும்? அழுதா நடந்துருமா? எழுதா குறைக்க அழுதா திரும்ப மகளே. உட்கார், கண்களை மூடுங்கள், அந்த பெண்களை பார்ப்போம். இந்த மாதமே கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தையை உருவாக்கி தரேன். வெற்றியாகி என்னை மகிழ்ச்சியோடு வந்து பார்ப்பாள். பக்கத்தில் வா, சந்தோஷமா இருப்பா. கர்மசாமிக்கு அதே வள்ளியூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. மகன் பையனை பற்றி. எங்கே இருக்கான்? தந்தானை துதிப்போமே. யார் பண்ண பாட்டு? ஏக்கா ஹிந்தி. தந்தானை துதிப்போமே. யார் பாடின பாட்டு இது? ஏசு பாட்டு. உங்களுக்கும் ஏசுக்கும் தொடர்பு இருக்கா? ஏசுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? போய்கிட்டு இருக்கல. அதான் சிக்கி பாடின பாட்டு தான். ரொம்ப சிக்கி பாடின பாட்டு. கால் வந்துட்டுலாம். எதுக்கு சர்ச்சைக்கு போகிறீங்கக்கா? உங்கள் பேர் என்ன? சுமதி. குலதெய்வம்? திடீர்னு அங்கே போயிட்டு அங்கேயே கேட்க வேண்டிய வரேன். ஏன்ட்டே வந்தீங்க? அப்படி நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். கால் வந்துட்டோம். வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? கருப்பசாமி கும்பிடும் தெய்வம் ஏசுபி தான். உட்காருங்க. தம்பி எங்கே இருக்கான் பையன்? என்ன செய்தான்? கல்யாணம் முடிச்சுட்டானா? என்ன செய்யணும் அவனுக்கு? எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கலாமா? கதையே வேண்டாம், கண்ணை மூடுங்க. அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய ஹாஸ்டல் இருக்குது. அதுவும் கிறிஸ்துவ ஹாஸ்டல் தான். இப்போ 1.5 ஆண்டுகளாகவே அவனுடைய வாழ்க்கை வந்து நல்லா இல்லை. அதுக்கு மனைவி காரணமா அவன் காரணமானு கேட்டேன். உன் மகன்தான் காரணம். புரியுதா? அவனுக்கு குரங்கு புத்தி. என்ன புத்தி? குரங்கு புத்தி. என்ன அர்த்தம்?
சந்தைக்கடை நாய் என்னென்ன செய்யும்? ஒரு கடையில் கருவாடு இருக்கும், ஒரு கடையில் கருப்பட்டி இருக்கும், இன்னொரு கடையில் மீன் இருக்கும், இன்னொரு கடையில் பண்டை இருக்கும். நாய் என்ன செய்யும்? ஒவ்வொரு கடையிலையா மோந்து பார்த்துக்கும். போகாதா? அதை மாதிரி உன் மகன் மனசு சந்தைக்கடை நாய் மாதிரி கடையாக மனத்தை விடுதான். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரியுதா? கால் வந்துட்டா. இப்போ புரியுதா? என்ன சொல்கிறீங்கள? என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நான் தானே பேசணும், அதுக்கு தானே உட்காந்துருக்கேன். அதை நம்பி தானே எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட கதை கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன்? உன் மகன் புத்தியை செருப்பால் அடிக்கணும். உன் மகனை திருத்தியாச்சுன்னா அவன் சரியாயிடுவான். புரியுதா? இவன் தான் செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு கோவப்படுறான், கதை வைக்கிறான். பணம் வரவு செலவுகள் சரி கிடையாது, எல்லா தப்புகளும் இவனே பண்ணுறான். ஆனால் குற்றத்தை அவனை சுமத்துறான். அவனுக்கு வாய் அதிகம், இந்த பேருக்கு செயல் அதிகம். ரெண்டும் எரும மாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் கல்யாணம். இதுதான் உண்மை. ஆனாலும் ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி செம்மையாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவான். என்ன முக்கண்ணன்? பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு ஒற்றுமையாக முக மலர்ச்சியோடு வாழ வைக்கிறேன். நல்லா இருங்க. இப்போ நடக்காது அது. அடுத்த உத்தரவில் பொண்ணை பற்றி பேசுவேன். என்ன போய்ட்டு வா. கர்மசாமிக்கு வள்ளியூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? முடிஞ்சு போச்சுமா. திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? வராரையா? வணக்கண்ணே. யாருக்குண்ணே கல்யாணம் முடிக்கணும்? ஆ, கால் ஒன்று வரலாம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதும் இல்லை. இதயமிடம் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மறைப்பதும் இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை கொண்டவன். என்ன நீங்கள் வந்தோன்னா இந்த பாட்டெல்லாம் நான் பாடுறேன்? போகிறவள்ள மசூதி இருக்கா? பள்ளிவாசல் இருக்கா? இருக்கலாம். கால் வந்துட்டா. யாருக்கா இது? வாங்க. பையன் ஒரு பட்டை மரத்து நிழலில் நிற்கானப்பா. பட்டுப்போன மரத்துக்கு நிழல் யாது? அந்த கிளையினுடைய நிழல். என்ன நிழல்? கிளை நிழல். வாங்க. பையன் இன்னொரு மரத்து நிழலில் நிற்கான. புரியுதா? தெரியலையா? இன்னொருத்தருடைய கஸ்டடியில் அவனுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அங்கேருந்து அவனை கொஞ்சம் மனத்தை பக்குவப்படுத்தி உங்களுக்கு தெளிவு பண்ணித்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? அதை தீர்த்துருவோம். தைரியமாரு. கால் வந்துட்டு வா. அவ்வளோதானே? பசு மரத்தில் இருந்தால் நிழலுக்கு இருப்பான், பழத்துக்கு இருப்பான். பட்டை மரத்தில் இருந்தால் மரத்தை வெட்டதுக்கு தானேப்பா இருப்பான், விறகுக்கு இருப்பான். வாங்க. 3.5 ஆண்டு காலங்களாகவே தொழிலும் சரி கிடையாது, அளவுக்கு மீறின கடன், ஒரு பக்கத்து இடுப்பில் இருந்து ஒரு கால் முழுக்க வலி இருக்கா இல்லையா? இந்த வேதனைகளுக்கெல்லாம் காரணம் யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா, தந்திரம் பண்ணியிருப்பாங்களா, வீட்டு பக்கத்தில் என்னத்தெல்லாமோ மந்திரிச்சு போட்டாங்களே, அதுதான் காரணமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கற்பனை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு மனமே முருகனின் மயில் வாகனம். என்னண்ணே? வாப்பா, உனக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்தா உன் கடனை தீர்த்து தரேன்.
மகன் உன் சொல்ல கேட்டு வழி நடக்க வைக்கிறேன், கல்யாணத்தையும் நடத்தி தரேன். வாமா பெண்ணடியா, இந்தா மனம் புண்படாமல் காப்பாற்றுறேன் போ. கர்மசாமிக்கு மகளே, நீ காலில் விழுந்து கும்பிட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் உன் உள்ளம் கடவுள் பக்கம் போகலம்மா. நல்ல மன நிறைவாக கும்பிடு பார்க்கலாம். வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொன்னகை இழந்தாய், புன்னகையும் இழந்தாய். புன்னகை இழந்ததை இனி புதுமைப்படுத்த முடியும். பொன்னகை இழந்ததை நல்ல மனதோடு உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். உண்மையில்லையா? கொடுப்பதற்கு மனதில்லை, அங்கே குழப்புவதற்கு மனம் இருக்கிறது. உனக்கு அவ்வளவு சீக்கிரம் விடுதலை நாங்கள் கொடுக்க முடியாது என்று உன்னை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். கால் வந்துட்டு வா. புன்னகை பூரியும் சண்முகனேவும் சன்னதி வர வேண்டும். உன் பேர் என்னம்மா? வாரிசுகள் பையன் உனக்கு வேணுமா அவங்களுக்கு வேணுமா? ஒன்று கொடுக்கணும். கண்ணை முடிக்கலாம். உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான். உன் பொன்பொருளும் வந்து சேர்ந்துடும். வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றமும் ஒரு வெற்றியும் அடைவாய். ஜெயிச்சு தரேன். நல்ல ஐஸ்வர்யமாக இருப்போம். கர்மசாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யார் இருக்காங்களா? அவர் உளுந்தூர்பேட்டை. இந்த கனிதான் அந்த சக்தி வாய்ந்த பொருள், அதுதான். கர்மசாமிக்கு அடுத்து உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை குழந்தை யாருக்குப்பா வேணும்? உங்களுக்கு தான் வேணும். கால் வந்துட்டு வாங்க. அம்மா வாப்பா. ஒன் சைடு வலி எடுத்துச்சு, அந்த வலியெல்லாம் தீர்ந்துருச்சாடா? அந்த வலியெல்லாம் போயிடுதான்? சொல்கிறது புரியுதா? புரியுது. அந்த வலியெல்லாம் போயிடுதான்? கால் வந்துட்டு வா. நிதானமாக கால் வந்துட்டு வா பார்ப்போம். உணர்ச்சி வசப்பட்டோன்னா உண்மை தெரியாது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகருள்ளானே. நீங்கள் வந்து உட்கார்ந்தோடனே எம்பெருமான் கிருஷ்ணன் சக்கராயுதத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறார். யார்? ஆமாம். அவர்கிட்ட கேட்டேன், அப்பா உன்னுடைய லீலா வினோதத்தில் இந்த மக்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டேன். உண்டு. ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், பெயர் சக்கரபாணின்னு வைன்னு சொல்லிட்டான். என்ன பேர் வைக்கணும்? சக்கரபாணி. யார் அவன்? எம்பெருமான் நாராயணன்டா. காலில் வந்துட்டு வா. வரலாம். இந்தா வெற்றி அடைவாய். ஸ்ரீராம நவமி தொடங்குகிற பொழுது குழந்தை பாக்கியம் தொடங்கும். ஆனந்தமும் அருளும் பெற்று பெருமையோடு என்னை வந்து பார்ப்பீர்கள் மக்களே. இந்தா உன் கடனெல்லாம் தீர்ந்து செம்மையாக இருப்பாய். யார் சுத்து? கருவுண்டு. இந்த மலரை தூ பெயர்.
கருப்பசாமிக்கு அதே உளுந்தூர்பேட்டை வழி சொத்துக்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். வாங்க. சொத்தெல்லாம் எங்கே இருக்கு? நீதிமன்றத்தில் இருக்கா? ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். என்னடா சூப்பர்க்கியா? ஒரு சொத்தை மீட்டி தரம்பா நீதிமன்றத்தில் இருந்து. அதே மாதிரி இந்த கடன்களை தீர்ப்பதற்கு 3 மாத கால அவகாசம் இருக்குது. மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வந்துடும். தைரியமாக இருக்கலாம், தீர்த்து தந்துடுறேன். இந்த வழக்கில் வெற்றியை நானே கூட இருந்து உனக்கு முடிச்சு தரேன். இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை மகனே, பொறுமையாக இருந்து வாங்கிக்கோ. காங்கேயம் காங்கேயம் கால் வந்துட்டு வரலாம். ஆடு கொடி படை சாடி அரத்த பெரியாள எடு கொடுத்தது பாரனுமி புகழ் மேவீரோ. நாடு கொடுத்த நாயகனுக்கு இவர் காடு கொடுக்கீழராகி விடுத்ததும் காணீரோ. கால் வந்துட்டோம்மா. வணக்கம் பலமுறை சொன்னேன். வருக. என்னக்கா வேணும்? ஒரு வரம் நீ கேட்டுக்கலாம், தாரம்டாச்சு. என்ன வேணும்? இந்தா, இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிடு. உடலில் தோணி அந்த தீய சக்தி விலகும், நோயில்லாமல் காக்கிறேன். செல்வங்கள்லாம் வந்து சேர்ந்தோம். வேற என்ன வேணும்? ஒருத்தன் படித்து அரசு உத்தியோகத்துவோம், இன்னொருத்தன் வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். 3 முறை வரும். கருப்பசாமிக்கு யார் பாருங்க சத்தம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போட்டியாலும் பொறாமையாலும் உபாதை அடைந்து உன் தொழில் முடக்கப்பட்டது. அதில் பல லட்சங்கள் நஷ்டமானது. இப்போ இருக்கிற இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சி சாந்தித்தியத்தில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் சன்னதியின் சேவையிலே குறைகள் உண்டு. சாமியுடைய 7 வர்ணம் ஒளிமயத்தை அங்கு வர வைக்க வேண்டும். இந்த கும்பாபிஷேகத்திலே அந்த ஒளி வரவில்லை. அந்த 7 மகா வர்ணங்களை வர வைத்து விட்டால் சப்தகால நாதங்களும் அங்கே கூடி மகிழும். அப்பா கால் அனுப்புவான். அதை வர வைக்கணும். பிரபஞ்ச ஒளிகளை அங்கு வர வைக்க வேண்டும். இந்த கனியை உன்னுடைய கடையில் கொண்டு வை. வியாபாரம் பெருகும். இந்தா, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை அடையும். செல்வாக்கா இருப்பாய் மகனே, ஆனந்தமும் அடைவாய். அதே காங்கேய வெள்ளை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். பணத்தை யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான். ஊரை கெடுத்தவனுக்கு கொடுத்தான். யாருக்கு கொடுத்த? ஊரை கெடுத்தவனுக்கு தானே ரூபா கொடுத்த. கால் விட்டுவான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை. பாப்பா ஆனந்தமா உட்கார். நீ வந்து உட்காந்து தர்மசாஸ்தா வரார, அவருக்கு உனக்கும் என்னப்பா உறவு? ஐயப்ப சாமிக்கு உனக்கும் கும்பிடுறீங்க. கண்ண மூடு. பணத்தை வாங்கி தந்துருந்தேன்டா, உன் பையனுக்கு வேறு இடத்துல வேலையும் கிடச்சிரும். அபூர்வமான நம்பிக்கையும் பக்தியும் உன் மகன் என் மேலே வச்சுருக்கான். காப்பாற்றி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். இந்தா இந்தா. அதே காங்கேயம் பகுதி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறது.
யாரெல்லாம் வந்தீங்க? உங்கள் பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கா? உனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் முதல்ல, பையனுக்கு கல்யாணம் ரெண்டாம் தரம். சரிண்ணா, அப்படி நிற்கிறான். கால் வந்துட்டு வரலாம். அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, அந்த அனுபவத்தை சொல்லித்தர உட்காரமா. உன் காலில் ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் 3 தலைமுறைகளாகவே ஒவ்வொரு பெண்களுக்கும் உண்டு. அதனால் தெய்வ தொண்டுகளை செய்து பல புண்ணியங்களை தேடக்கூடிய பணிகளிலே இருந்து பல பேர்களால் போட்டி பொறாமைகளால் சூழப்பட்ட பாவ வினைகளுக்கெல்லாம் உட்பட்டு 3 தலைமுறையாக ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் வேதனையும் துயரமும் அடைந்து வந்த குடும்பம் உன் குடும்பம். கால் ஒன்று வரலாம். அமைதி, அமைதி. அதுக்கு பேர் தான் அமைதி. சொல்லுப்பா, நீ நிற்கிறதெல்லாம் கூடாத. உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பற்றி கேட்டேன். கழுத்தில் ஒரு மாலையை எடுத்து போட்டு பார்த்தேன். ஒரு சைடு மாலையில் அந்து போச்சு. ஏன் கருப்பசாமி இப்படி ஒரு மாலையை காட்டுறியே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். மாலை பொருத்தத்துக்குரிய காலம் இப்பொழுது இல்லை, மனப்பொருத்தத்துக்குரிய நேரம் இப்பொழுது இல்லை. ஐப்பசி மாதம் சஷ்டிக்கு பிறகுதான் அந்த திருமண காலம் பொருந்தும். அதுக்கு முன்னால் இருதார யோகம் உள்ள குடும்பமாக இருந்து மனக்குழப்பங்கள் இருக்கும். அதை தீர்ப்பதற்கு வழிவகுத்து தாரம்னு உத்தரவு. கால் ஒன்று. கர்மசாமிக்கு இந்தாமா, ஐப்பசி மாதம் சஷ்டி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னாலே வரக்கூடிய சாதகங்கள் பொருந்தும். நல்ல குடும்பமாக கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியும். கொடுத்துருவோமே அப்படின்னு நினச்சி 4 பேர் வந்து உன்னைய மிரட்டுவாங்க. அப்படி கொடுத்துட்டேன்னா 6 மாதம் கழித்து உன் பிள்ளை உன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். நான் முதல்ல சொன்னனே, மாலை அந்து கிடக்குன்னு, அதை நீ அனுபவிக்கக்கூடாது. ஐப்பசி சஷ்டி வரை பொறுமை வேண்டும் மகளே. புன்னகையுடன் வாழ வைக்கிறேன். வாழ்க. அடுத்த உத்தரவில் அந்த வியாபாரத்தை பற்றி பார்ப்போம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அதே காங்கேயம் பகுதி மிதமிஞ்சிய கடன்களால் வேதனை அடைந்து கண்ணீர் விட்டு வந்த செல்ல மகள். கடன் இருக்கா? கால் விட்டுவாங்க. நான் சோமா இருக்கியா? யாரு வீட்டு பக்கத்தில் முத்துமாரியம்மானா? யாரு? மாரியம்மன். வாராள, அதான் கேட்டேன். வேட்டியை ஒழுங்காக போட்டுக்காங்க, கண்ணாடியை கலத்திக்காங்க. கால் வந்துட்டு வாங்க. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பர் யாரும் இல்லை. அண்ணன் வாலிபத்தில் காதலிக்க அந்த காலத்து சாதகத்தில் இடமும் இல்லை. என்ன மணிச்சத்தம் கேக்கு? ஆடு எங்கேயாவது விட்டுருக்கீங்களா? ஆடு 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 கோயில்களுக்கு வேண்டுதலை பண்ணி விட்டது உண்டா? ஒரு ஆடு கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி மணிச்சத்தங்க. உன் பையனை பார்த்தேன். அவன் மனத்துக்குள்ளே சில குழப்பமான ஆசைகளும் எண்ணங்களும் தோண்டி வச்சுருக்கான். அதுலேருந்து அவனை நான் மாற்றி தாரேன். உன்னுடைய கடனை தீர்க்கிறதுக்கு அபூர்வமான காலம் வந்தாச்சு. வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதில் உன் கடன் தீரும்பா. மகிழ்ச்சியாக இருப்பேன். கட்டிவா. பையனை பற்றி நீ ரொம்ப விவரமாக அடுத்த உத்தரவில் என்கிட்ட கேட்பேன். போயிட்டு வா. வேண்டாம் சாமி, அடுத்து பேசுவோம். அதே காங்கேயத்தின் எல்லை. என் சகோதரனும் சரியில்லை, அவனையும் நல்லாக்கணும், எங்கள் கடனையும் தீர்க்கணும் சாமி.
ஏக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்ல காலில் விழலை, நல்ல காலில் விழலை, நல்ல காலில் விழலை, நல்ல காலில் தான் விழுந்திருக்காங்க, நல்ல காலில் விழலை. நான் அதையும் சேர்த்து சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன? பிஞ்சிலே பழுத்தாலும் உவர்ப்புமில்லை, இனி பேச்சதற்கு அவன் போல் தெய்வமில்லை. மலைகளில் திறந்த மலை மருதமலை. மருதமலை முருகன் வரானே, பேருக்கீழா கால் விட்டுருவாங்க. அப்படியா? என்னம்மா ஒரு பிள்ளைய பற்றி என்னம்மா விளக்கம் வேணும் உனக்கு? யாருக்கு? அப்படியா? கண்ணை மூடு பார்ப்போம். எந்த நோயும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். இந்த நோயின்னு நான் உனக்கு வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. ஆனால் அது ஒரு பாதிப்பாகவே இருக்காது. மனதை அலைகளை நீக்கி நரம்பியல்களை சரி பண்ணி தெளிந்த பிள்ளையாக உனக்கு காட்சி அளிக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. உன் கடனையும் தீர்த்து தந்துட்டேன். நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமாக இருக்கு. கர்பதாமிக்கு ரொம்ப சொல்ல முடியாது, புரியுதா உனக்கு? உள்மான புரிஞ்சுக்கா. வாயை பொத்திக்கிட்டோம்ல, தெரியாத உனக்கு? முடிச்சு தரேன். தானையா பூ முடிஞ்சுன்னு முடிச்சு தரேன். போயிட்டான் கர்பதாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம் கேட்டு பார்க்குறேன். என் மூத்த மகன் சொல்லு கேட்க மாட்டேங்கான். செவுட்டில் 4 இழுப்பு இழுத்து எனக்கு நீங்கள் கட்டுப்பட வைக்கணும். அதுதான் ஐயா உங்களை நான் தேடி வந்திருக்கேன். எத்தனை மகனே உனக்கு? நீ உங்கள் அப்பனுக்கு சொல்ல கட்டியா ரொம்ப யோக்கியமாக என்கிட்ட கழுவி வைக்க வர. சரி, காலில் விழுட்டு வா, பிரச்சனை இல்லை. என்ன எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன். உன்னிடமே அன்று அடம் பிடித்தேன், இன்று என் திரு நெஞ்சினில் இடம் பிடித்தேன். என்னப்பா ஒரு காலத்தில் என்ன குறி பிடுங்குற குறியெல்லாம் சொல்லுதாங்க. அது எதுன்னு எவன் சொன்னது நடந்துச்சு. அப்படிலாம் எருமாப்பில் பேசி ஒதுக்குன காலம் உண்டு. உண்டுமா கிடையாதான்? ஆனால் இன்னைக்கு ஏய் புடியிற கருப்பசாமி தாண்டா என் இதயம், புடியிற கருப்பசாமி தாண்டா என் உயிர்னு உட்காந்துருக்கான். உண்மையா இல்லையாப்பா? கால் வந்துட்டுவான். பிஞ்சிலே பழுத்தாலும் வாப்பா. மூத்த மகனை போய் பார்த்தேன், ரொம்ப நல்ல பையன். பணக்கிற்கு தலையில் ஏறி பகுத்தறி உந்தே இது பானா போகிற மனித கூட்டம் தானா விழுந்துமா. இது அவனுக்கு பணம் தான் வேணும். என்ன வேணும்? பணம் தான் வேணும். எவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை பணம். அதனால்தான் பணக்கிற்கு தலையில் ஏறி பகுத்தறிவும் தேயுது, பானாப்பாற மனித கூட்டம் தானா விழுந்து மாயுது. அடுக்கு பானை போன்ற வாழ்வை துடுக்கு பூனை உடைக்குது. வாழ்க்கையில் வரக்கூடிய பொம்பளை நல்லவளாக இருக்கணும்டா உலகத்தில். உண்மையா இல்லையாப்பா தம்பி? சரியாடா? அவன் நல்லவளாக இருந்தால் தான் அப்பன் ஆத்தால மரியாதையோடு காப்பாற்றுவான். என் மகன் சொன்னான், எங்கள் அப்பா அம்மாவை மதிக்காத பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்னா. அவன் உள்மனத்துக்குள்ள அப்படி ஒரு பாட்டு. அது மாதிரி எல்லா மகனும் சொல்லணும், சொன்னபடி நடக்கணும். அவன் சொன்னபடி அவன் பொண்டாட்டியும் காக்கணும். சொல்லுத கதை விளங்குமே, என் ராஜாவுக்கு விளங்கிரும், அதெல்லாம் விளங்கிரும். இன்னொன்று சொல்லி தான் உன்னை உணர்த்தணும். அவன் மனசு மாறதுக்கு 6 மாத காலம் அவகாசம். அதுக்கிடையில் நீ அவன்கிட்ட எதுக்குமே போகாத. அவன் தெளிவடைந்து நல்ல பக்குவம் அடைந்து உன்கிட்ட வர வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு இடத்த விற்கணுமே, அதுக்கு நான் பணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் அடுத்து என்னை பார்க்கும்போது நிறைந்த செல்வத்தோடு பார்ப்பேன். ஆனந்தம் வரும், பெருமை வரும், பொறுமையும் வரும், சகிப்புத்தன்மையும் வரும். ஐயா கர்பசாமி, ஆமாம்
ஆ ஆ ஆடு